எண்ணெய் புறக்குமாம் அப்படி அவிச்சு போட்டு பார்க்க எண்ணெய் புறக்குமாம். இயற்கையோட சேர்ந்த ஒரு சாப்பாடு. என்னடா நல்ல காத்து தான் நல்ல சூப்பரா இருக்குதுல நிக்க. இத்திக்கின்ற ஆவலை பாருங்க ஒரு ஆவல் புட்டுக்கு. இது தேங்காய் பூ. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு புட்டை விற்க போகிறோம். எங்களுக்குமே அது ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். என்னோட வீடியோடுக்க எங்களோட சித்தி குட்டியும் நிற்கிறார். தெரியுது அவரும். சரி, அவரும் நிற்கிறார். என்ன புட்டுன்னு சொன்னால் வழக்கமாகவே இந்த மாவை வாட்டி அவிப்போம், இல்லாட்டி வறுத்து அவிப்போம். இன்றைக்கு அப்படி ஒன்றுமே செய்யாமல் நேரடியாக கடையில் வேண்டி கொண்டு அப்படியே அரிஞ்சு போட்டு அவிக்க போகிறோம். வாட்டவும் இல்லை, வறுக்கவும் இல்லை. ஆனா இந்த புட்டு எண்ணெய் புறக்குமாம் அப்படி அவிச்சு போட்டு பார்க்க எண்ணெய் புறக்குமாம். வெறுமாவே சாப்பிடலாம். இந்த புட்டு வழக்கமா எங்களுக்கு ஏதாவது ஒரு கறி பொரிகள் அப்படி ஏதாவது தேவைப்படும். இது வெறுமாவே சாப்பிடலாமா. ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லிட்டு இன்னைக்கு நான் செய்து பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ புட்டை வைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். அப்படியே கடையில் வேண்டி கொண்டு ஒரு சுண்டுமா எடுத்து அரிச்சு வச்சிருக்கிறேன். அவிக்கவும் இல்லை, வறுக்கவும் இல்லை, அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் என்ன பிரச்சனைனா தேங்காய்ப்பு கொஞ்சம் கூடவா போடணும். அடுத்தது உப்பு. இவ்வளவு தேவையான பொருட்கள். தண்ணி நான் எடுக்கலைன்னு சொன்னா அப்படி நல்ல கொதி தண்ணியா வேணும். இப்ப கதைச்சு கொண்டு இருக்க யாரு இருமில்லோ அதால எடுக்கல, தண்ணி எடுத்துக்கொண்டு வர. அண்ணா மண் போடுறாரு. அண்ணா மண் போடாதேங்கோ, மண் போடாதீங்க. எங்களோட விளையாட்டுல காட்டாதீங்க. 2 செருப்பு கொண்டு அடிக்காது. செருப்புல பாருங்க இன்னும் பெருசா இருக்கு. கீழே காட்டுவோமோ. தாத்தாண்டி உண்டு, சித்தாண்டி உண்டு. என்ன அலையக்கூடா அதுமா. ஓ, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி கொண்டு இருந்தா ஆவி பறக்க தண்ணி நல்ல கொதி தண்ணியா விடுவோம். முதல் உப்பு கலக்குற இல்லை. இது ஒரு 2-3 தடவை அவிக்க வரும். தண்ணி கொதி விட்டு உங்களோட முக ரியாக்ஷன் இருக்கா பாப்பு. போல இருக்கு. அப்படியே குழப்பமா தானா அதுண்ணா. இதான் எங்க இரவு சாப்பாடு. அப்போ கொஞ்சம் நீட்டா செய்யணும். இல்லை நீட்டா காணும். ஒரு சுண்டு 1.5 சுண்டு நான் மாறி சொல்லிட்டு ஒரு சுண்டு தான் எடுத்தேன். அப்பமா சொன்னா நீ வடிவா செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 1.5 சுண்டு அவி ஒரே இரவு சாப்பாட்டுக்கு இங்க சித்தி புட்டு வைக்கிறாவா பாரு. உங்களை தான் வைக்கிறேன். ஒரு மாசம் சாப்பிடலாம் தெரியுமா. நின்று பார்த்தா தானே நீங்க நாளைக்கு பிறகு தங்கச்சி கவிச்சு கொடுப்பீங்க, அம்மா கவிச்சு கொடுப்பீங்க. வாங்க. அங்க இந்த புட்டு சாப்பிட ஒருத்தர் நிக்கிறா. ஆளை காட்டுங்க. புட்டு சாப்பிட நிக்கிறாவும் இந்த புட்டு வேண்டாம் ஓட போறாவும் தெரியல. எனக்குண்டா ஓட போற மாதிரி தாங்க. இந்த இயற்கையோட சேர்ந்த ஒரு சாப்பாடு. என்னடா நல்ல காத்து தான் நல்ல சூப்பரா இருக்குதுல நிக்க. அடுப்பு நாங்கள் கீழே வச்சிருக்கோம். நல்ல ஒரு காத்து வருது. அதான் வேத்து கொட்டையில இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சிக்கலா போட்டு தண்ணி கொஞ்சம் இதா போடுது. வைக்கைக்கு தண்ணி இழுத்து வராதாம நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை வரும். நாங்கள் இன்னைக்கு கிணறு திருப்பி பிடிக்கணும். நாங்க முதல் குழாய் கிணறு இருந்தது, அதுக்கெல்லாம் நான் மோட்டரை போட்டோம். புட்டுண்ட ஸ்பெஷலா இந்த புட்டுக்காது அண்ணனும் கையில வச்சிருக்கேன். இது சத்தம் கேட்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. தித்திக்கின்ற ஆவலை பாருங்க ஒரு ஆவல் புட்டுக்கு. இது தேங்காய் பூ. இது என்ன சொல்லுங்க அப்போ. தேங்காய் பூ தித்திக்கு ஒரு சூப்பர் சொல்லி காட்டு. சாப்பிட்டு சொல்லணுமே. என்ன காட்டுற எவர் அங்கே இளநீ உண்டு அதில் கிடாக்காம அந்த மரத்தில் உங்களுக்கு தெரியுதோ தெரியா என்ன அந்த அதுக்கு கிடாக்குது. அதே ஆஞ்சு தரட்டாம். இளநீ வேணுமா பிள்ளைக்கு? ஆனா குடிக்கிறே இல்லை. எனக்கு தர மாட்டேன், தானும் குடிக்க மாட்டேன். இளநியா? இளநீ தான். இளநீ
அடே அது முத்தவே இல்ல இல்லையா? அங்க அதுக்குள்ள உண்டுடா அந்த ஐயோ. அந்த அந்த அதுக்குள்ள அந்த அந்த பாளைக்கு பின்னி கிடக்கு முஞ்ச பூனை கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்ல. ஆமா. டேய், பாருங்க புட்டை வடிவா குத்தி எடுத்துட்டேன். இல்ல நீ வடிவா முத்தேனியல்ல பிள்ளைக்கு வடிவா. சரி அது நிறைய முத்திட்டுது நீ தேங்காய் ஆகிட்டு நீ இல்ல நீ புடுங்கிய தேங்காய் எடுத்துட்டு குடிக்கலாம். நான் சும்மா சொல்றேன் நான் பாஞ்சு வச்சுட்டீங்க. ஐயோ நீ அஞ்சா இல்ல வடிவா வந்துட்டுல இதை வந்து நம்ம நாங்கள் ஒரு காவிப்போம் சரியோ. நீட்டு பட்டியில போட்டு ஆயிடும் அடுப்பு மூட்டி போட்டு ஆயிடும். எல்லாரும் கூப்பிட்டு தெரியுதா நீ அவர்கிட்ட செருப்பின் வரிசைமாலை மேடம் சித்தி அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சோ போசா இதான் போஸ் நீங்க சட்டியும் அந்த மரத்துக்கு கிளம்ப சித்தியும் சேர்த்துடுங்க ஒரு போ. ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லுங்க அப்போ. அவன் கை சரி சரி ஏன் செருப்போட விழுந்தோட எங்களோட வெட்டி நீட்டு போட்டு கணக்கா வந்துட்டு அங்கிட்டு வந்து பாப்போம் வித்தியாசமான முறையில என்னது அடுப்ப அடுப்பு நான் புட்டை சொல்றீங்களா புட்டும் வித்தியாசம் தானே இப்படி செய்திருக்கிறீங்களா இல்லதானே செய்ய தெரியும் எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நான் செய்து தரோம் ஒரு நாள் செய்வீங்க. சரி இதை இன்னும் அடுத்த விட்ட வேலை கிட்டு வாங்க பார்ப்போம். இப்பயே புட்டு வந்துட்டுண்ணா நீங்களே இன்னொரு கொஞ்சம் பெருசுமே இருக்கிறோம் உங்களோட புட்டு இல்லையா குட்டணும் அப்போ பொட்டி கிலோ கூட குத்தணும் பெட்டிக்கா போடு. இது வந்து நாங்கள் அடுத்த கட்டம் உப்பு தண்ணி இது பச்சை தண்ணி என்ன இந்த பச்சை தண்ணியில உப்பு கரைச்சி விடுறோம். பச்சை தண்ணியில உப்பு கரைச்சி தெளிச்சு தான் நல்லா ஒரு தெளிச்சு இந்த கூடிடும் இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிச்சு ஏன் இந்த பக்கைக்கு இப்படி புல் உடுப்பு போட்டுருக்கீங்க இது வீடியோவுக்கு போட பண்ணிதான் இல்லை இல்லை நினைஞ்சு போச்சு டிஷர்ட் எல்லாம் வேறுதானே என்ன திருப்பி சோட்டி மாத்திரம் சோட்டியோட வீடியோ இருக்கிறது இல்லை தானே இதை போட்டுட்டு இப்படி 2 டிஷர்ட் வச்சிருக்கிற வீடியோ 2 இல்லை 4 டிஷர்ட் இந்த கேம்பஸுக்கு போட்டது அது பெரியவே இல்லை வீடியோ ஓடி வாங்க வாங்க தாத்தா கிட்ட தாத்தாவோட சுண்ணாம்படுத்தி திருப்பியும் குத்தோங்க எவ்வளவுக்கு குத்துறீங்களோ அவ்வளவுக்கு தீம்பி இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டா காணி பாப்போமா என்ன பிறகும் பாருங்க சரி இது அப்படியே மறக்குவோம். அப்ப அடுத்த கட்டமா வந்து நாங்கள் 2ஆம் கட்டம் அவிச்சிட்டோம் பாருங்க இத வந்துட்டுல்ல சுடுதானே இது மாதிரி தான் தேங்காய் பூ போட போறோம். இது 3ஆம் கட்டம் இதோட சரி கடைசி கட்டம் சுட போகுது அதை எனக்கு பழகிட்டேன் வீட்டுக்கு ஒரு அளவு ஊற்றுறேன் சேரும் சட்டியா சுடுவது இதெல்லாம் கொஞ்சம் மினக்கட்டது ஒருக்கா வைக்கலாம் அது உலாத்தையும் பச்சிட்டு மிக்க இதுவும் ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டா காணும் அந்த தேங்காய் பாவிஞ்சு கொஞ்சம் மண்ணை பிறக்கிற வரைக்கும் அவிய விட்டா காணும் மூடி விடுவோம்.
சரி அப்படியே எங்க புட்டும் வாழைப்பழமும் நாங்கள் என்ன புட்டிய வாழைப்பழம் பாருங்க வாழைப்பழமும் ரெடி ஆகிட்டுது இந்த புட்டு என்ன புடிய பார்க்கலாம் இந்த கையில் என்ன வருதுல்ல தெரியல எங்க கையில தெரியல எனக்கு உணர்வு வருது இந்த புட்டி வருதுன்னா இந்த புடி வருது 3 புடி வருது அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துங்க நல்லா இருந்தது சரி அப்போ நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் நாளைய தினம் சந்திப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க அது மாதிரி இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நாங்கள் இதோட முடிப்போம்